கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்கள் என 200 நபர்களை அழைத்து வந்து அவர்களுடன் ஒரு நாள் வாழ்ந்த தமிழ்நாடு பொருட்காட்சி வியாபாரிகள் நலச்சங்கத்தினர். கோவையில் கோடைக்காலத்தில் பொதுமக்களின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு என்று நம்பிக்கை பெற்ற அரசு பொருட்காட்சி கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் ஜூன் 9ஆம் தேதி துவங்கியது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக நடத்தப்படும் இந்த பொருட்காட்சியை காண ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்வதுண்டு. இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியரின் வழிகாட்டுதலின்படி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அரசு பொருட்காட்சிக்கு மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், முதியவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து அவர்களையும் ஒரு குழந்தையாக பாவித்து மகிழ்ச்சியடைய செய்யும் செயல்களை தமிழ்நாடு பொருட்காட்சி வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஸ்வதர்மா அறக்கட்டளை, ஹெல்பிங் ஹார்ட்ஸ் அறக்கட்டளையில் வசிக்கும் 200க்கும் மேற்பட்ட முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், மனநலம் குன்றியவர்களை அழைத்து வந்து அவர்களின் கனவுகளையும் நினைவாக்கினர். நுழைவு கட்டணம் முதல் அவர்களின் விளையாட்டு கட்டணம், பொருட்காட்சி அரங்குகளை பார்வையிடும் கட்டணம், தின்பண்டங்களுடன் இரவு உணவு வரை அவர்களுக்கு செய்து அவர்களின் கனவை நினைவாக்கி உள்ளனர். தமிழ்நாடு பொருட்காட்சி வியாபாரிகள் நலச்சங்கத்தினர் அவர்கள் ராட்டினத்தில் சுற்றியபடியும், ஸ்னோ வேர்ல்டில் குளிரில் நடுங்கியபடியும், உணவு கடைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டு ரசித்தும் இன்றைய நாளை மகிழ்ச்சியாக அவர்கள் கழித்ததுடன் இதனை ஏற்பாடு செய்து தந்த அனைவருக்கும் நன்றிகளையும் கூறினர். மேலும் இதனை நினைவாக்க உறுதுணையாக இருந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை, கோவை மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு பொருட்காட்சி வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகளுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பொருட்காட்சி வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகளான R.M. ரஃபிக், ஏர்டெல் அபு, ஸ்னோ வேர்ல்ட் இஸ்மாயில், அம்யூஸ்மெண்ட் மோகன், டெல்லி அப்பளம் பாபு, ஜக்ரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சதர்மா பவுண்டேஷன் மற்றும் ஹெல்பிங் ஹேண்ட் வந்துலேருந்து ஒரு 200 குழந்தைகள் அரசு பொருட்காட்சிக்கு இன்னைக்கு வருகை புரிந்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரோட அனுமதியுடன் இங்கே வருகை புரிந்தாங்க. தமிழ்நாடு பொருட்காட்சி அமைப்பாளர் மற்றும் வியாபார நல சங்கத்தின் சார்பாக அவங்களை நாங்கள் வரவேற்று அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ராட்டினங்கள் வசதி, உணவுகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நாங்கள் செஞ்சு கொடுத்திருந்தோம். கடந்த 10 வருட காலமாக நாங்கள் இந்த பொருட்காட்சி சங்கத்தின் சார்பாக இதை செஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வு உண்டு என்பது அடிப்படையில எங்களுடைய மனித அந்த உரிமைகளையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாங்க இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஒத்துழைப்பு அளித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய இயக்குநர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலருக்கும் மற்றும் பொருட்காட்சி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் அந்த ஹெல்பிங் ஹேண்ட் சதர்மா பவுண்டேஷன் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையான ஏற்பாடு செய்த பொருட்காட்சி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் R.M. ரஃபிக் அவர்களுக்கும், ஏர்டெல் அபு அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமான நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொருட்காட்சி போன ஞாயிற்றுக்கிழமை தான் துவங்கப்பட்டு 45 நாட்கள் ஜூலை 28 வரை நடக்கிறது. மக்களுடைய பேர் ஆதரவுடன் நடைபெற்றிருக்கு. ஏன்னா இது விடுமுறை நாட்கள் இல்லாத நேரத்திலும் கூட மக்களுடைய பேர் ஆதரவுடன் இந்த பொருட்காட்சி நடந்துட்டு இருக்கு. எனவே கண்டு கழிக்காத பொதுமக்கள் இந்த பொருட்காட்சியை கண்டு கழித்து எங்களுக்கு மேலும் அதாவது இந்த பொதுமக்கள் பல அரசினுடைய நலத்திட்டங்களை பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ராட்டினங்கள், அப்பள பச்சி, ஐஸ்கிரீம், பின்ன ஜிகிர்தண்டா போன்ற எண்ணற்ற உணவு வகைகள் இருக்கு. ஸ்னோ வேர்ல்டு 3D போன்ற வகைகளும் இருக்கு. எனவே உங்களுடைய பொழுதுபோக்குக்கு நாங்க கேரண்டி தர்றோம். எனவே இந்த பொருட்காட்சியை கண்டுகளிக்காத பொதுமக்கள் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் அருணா, ஃபவுண்டர் ஸ்வதர்மா ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இங்க வருஷம் நாங்க அரசு பொருட்காட்சிக்கு நாங்க சிறப்பு குழந்தைகளை கூட்டிட்டு வருவோம். அந்த வகையில இன்னைக்கு போட்டிலோங்க ஸ்கூல்ல சிறப்பு குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோம். அதே போல ஹெல்பிங் ஹார்ட்ஸ்ல இருந்தும் முதியோர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. மொத்தமா ஒரு 200 பேர் பக்கம் வந்திருக்கோம். ஒரு தடவையும் நாங்க வரும்போது இங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. இங்க ஏற்பாடு செய்திருக்க உணவு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இவங்களுக்கு இலவசமா தராங்க. பாப்கார்ன், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி எல்லா உணவு எல்லாமே ஃப்ரீயா தராங்க. இங்க ஒரு ரைடும் ஃப்ரீங்கிறதுனால எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ஏன் இதை நாங்க கூட்டிட்டு வரோம் குழந்தைங்கள அப்படின்னா, அவங்க வெளி உலகத்தை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒவ்வொரு வருடமும் இதற்கு உறுதுணையா இருக்கிற அரசு பொருட்காட்சி நிர்வாகம், அதற்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கிற ரஃபிக் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல மாவட்ட ஆட்சியர் மற்றும் அவருடைய PRO, விளம்பரத்துறை நிர்வாகம் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.